முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறியது போல் பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் கட்சி நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டியது அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று பாஸ் கட்சி தெரிவித்துள்ளது. முகைதீனுக்கு எதிரான மகாதீரின் கூற்று உண்மையா இல்லையா என்பதை விசாரணையின் மூலம் மட்டுமே தீர்மானிக்க முடியும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமான் ஃபத்லி ஷாரி தெரிவித்துள்ளார். மகாதீரின் குற்றச்சாட்டு அதிகாரத்தில் இல்லாத முன்னாள் பிரதமருக்கு எதிரானது என்று அவர் எஃப்எம்டியிடம் தெரிவித்துள்ளார். காவல்துறை ஒரு வழக்கு இருப்பதாக கண்டறிந்தால் அவர்கள் அதை விசாரிக்க வேண்டும். கடந்த வாரம் பிரிகாத்தான் நேஷனல் தலைவரான முகைதீன் கட்சி நிதியை திருடி வீட்டில் வைத்திருந்ததாக ஒரு வைரல் வீடியோவில் மகாதீர் கூறியதாக சொல்லப்பட்ட கூற்றை மறுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து கட்சி பங்களிப்புகளும் பொருளாளரால் நிர்வகிக்கப்படும் கட்சி கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்டதாக முகைதீன் கூறியிருந்தார். சிகாமூட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னா இயோ பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் கூட்டரசு பிரதேச அமைச்சராக பணியாற்றும் பெரிய பொறுப்பை தம்மிடம் ஒப்படைத்ததற்காக நன்றி தெரிவித்துள்ளார். இயோவின் நியமனம் சில தரப்பினரிடம் இருந்து விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது என்ற போதிலும் நேற்று தமது முகநூல் பதிவில் முன்னாள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான அவர் அனைத்து கொள்கை வகுக்கும் செயல்முறைகளிலும் மக்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்ய அனைத்து பங்குதாரர்களையும் ஈடுபடுத்த உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். அடிப்படை அரசு சேவைகளை மேம்படுத்துதல், நிலையான வளர்ச்சியை ஊக்குவித்தல், பொழுதுபோக்கு பகுதிகளை பாதுகாத்தல் மற்றும் திடீர் வெள்ளத்தை சமாளித்தல் ஆகியவை தனது முன்னுரிமைகளில் அடங்கும் என்று அவர் கூறினார். இயோ இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தொழில்முறைக்கும் நன்றி தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன், அடிமட்ட விளையாட்டு மேம்பாடு, விளையாட்டு வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் ரக்கான் மூடா போன்ற இளைஞர் முயற்சிகளுக்கு புத்துயிர் அளிப்பது உள்ளிட்ட முக்கிய முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது புதிய அமைச்சரவை தலைமைத்துவத்தில் தொடர்ச்சியை உறுதி செய்யும் அதே வேளையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சியை பிரதிபலிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இளம் தலைவர்களை சேர்ப்பது என்பது நீண்ட காலத்திற்கு அரசாங்கத்தை வழிநடத்த அடுத்த தலைமுறைக்கு இடம் கொடுக்கும் திட்டங்களின் ஒரு பகுதி என்று அவர் விளக்கினார். நிர்வாகத்தின் ஆரம்பகட்ட நாட்களில் ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மை மற்றும் வலிமையை உறுதி செய்வதே முன்னுரிமையாக இருந்ததால் இதை தம்மால் செய்ய முடியவில்லை என்று அவர் கூறினார். மக்களின் நலனுக்காக ஒரு வலுவான அரசாங்கத்தை உறுதி செய்வதற்கு மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியம் என்று அன்வார் சுட்டிக்காட்டினார். உதாரணமாக டத்தஸ்ரீ டாக்டர் ஜலீகா முஸ்தபாவை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் ஆரம்பத்தில் இருந்தே PKRல் இருக்கிறார். அவரது பயணம் எளிதானது அல்ல. அவர் சவாலான கட்டங்களை எதிர்கொண்ட நேரங்கள் இருந்தன. ஆனால் இறுதியில் அவர் வெற்றி பெற்றார். புதிய முகங்களுக்கு வழிவகுக்கப்படுவதற்கு முன்பு தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பங்கை அவர் தொடர்ந்து நிறைவேற்றுவதை உறுதி செய்து தலைமைத்துவ வரிசையை விரிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தனக்கு உள்ளது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் என்று தாம் நம்புவதாக அன்வார் தெரிவித்தார். கூட்டரசு பிரதேச அமைச்சர் மற்றும் துணை அமைச்சரின் நியமனத்தை இன கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்றும் அமைச்சரவை தேர்வுகள் தோல் நிறத்தின் அடிப்படையில் இல்லை என்றும் அன்வார் கூறினார். ஒரு சீன அமைச்சரை நியமிப்பது மலாய்க்காரர்களை ஒடுக்கும் என்றோ அல்லது ஒரு மலாய் அமைச்சர் மலாய் நலன்களுக்கு மட்டுமே சேவை செய்வார் என்றோ இதன் பொருள் அல்ல என்று அவர் நேற்று ஸ்ரீபெடானா வளாகத்தில் ஊடக ஆசிரியர்கள் உடனான பிரதமரின் விளக்க கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தகீயுடின் ஹசான், DAP கட்சியின் ஹன்னா இயோ மற்றும் GRSன் லோ சூஃபுய் ஆகியோரை கூட்டரசு பிரதேசங்களின் இலாக்காவிற்கு நியமிப்பது முக்கிய நகர்ப்புற மையங்களில் DAPயின் ஆதிக்கத்தை வலுப்படுத்த திட்டமிட்ட ஒரு யுத்தி என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதிய அமைச்சரவை மாற்றத்தில் DAP துணைத் தலைவர் கோர்மிங் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சராக தக்க வைக்கப்பட்டுள்ளார். நகர்ப்புற அதிகாரத்தை ஒரே இனம் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களின் கைகளில் குவிப்பது ஒரு கட்சியின் நகர்ப்புற கொள்கைகளை வடிவமைக்கவும் நிலம் மற்றும் வீடமைப்பு விஷயங்களை நிர்வகிக்கவும் அனுமதிக்கும் என்று தகீயுடின் சுட்டிக்காட்டினார். மனிதவள அமைச்சிலிருந்து தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சுக்கு ஸ்டீவன் சிம் நியமிக்கப்பட்டுள்ளார். இது சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவும் முயற்சிகளின் மையமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். அவற்றில் பெரும்பாலானவை பூமி புத்ராவால் நடத்தப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டினார்.
வடகிழக்கு பருவமழையால் குறிப்பாக கிழக்கு கடற்கரை மாநிலங்களில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலையற்ற வானிலை நிலைமைகளை தொடர்ந்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்கவும் நினைவூட்டப்பட்டுள்ளது. மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தொடர்ச்சியான மழை எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதாகவும் தனிப்பட்ட மற்றும் குடும்ப பாதுகாப்பிற்கு ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்க இதனை அனைத்து தரப்பினரும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் துணை பிரதமர் டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். வேகமாக பாயும் நீரில் கவனமாக இருங்கள், பாதுகாப்பு அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்யவும் மெட் மலேசியா மற்றும் வடிகால் மற்றும் நீர்ப்பாசனத்துறை போன்ற அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் மட்டுமே அண்மைய தகவல்களை பெறுங்கள் என்றும் அவர் நேற்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களையும் தடுக்க குறிப்பாக பள்ளி விடுமுறை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நடமாட்டத்தையும் செயல்பாடுகளையும் கண்காணிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆறுகள், கால்வாய்கள், பெரிய மதகுகள் அல்லது வெள்ளம் சூழ்ந்த இடங்கள் போன்ற அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் குழந்தைகள் விளையாடுவதை தவிர்ப்பது இதில் அடங்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஏனெனில் சிறிய அலட்சியம் பெரிய துயரங்களுக்கு வழிவகுக்கும் என்று அவர் நினைவூற்றினார். மேலும் அரசும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் பாதுகாப்பு படையினர் மற்றும் தளவாடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.